வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த அருமையான ஒரு மாலை பொழுதிலே உணவின் மேன்மை பற்றி அறிந்து கொள்வதற்காக இங்கே வருகை புரிந்துள்ள இருபால் மெய்ய அன்பர்களையும் வரவேற்று வணங்கி இந்த அருமையான ஒரு நிகழ்வை குரு அவர்கள் சூக்மமாக இருந்து நடத்தி தருவாராக. வாழ்க வளமுடன். உணவு அப்படின்னு சொல்லும்போது, உணவை நாம் ஒரு 3 பகுதிகளாக பிரிக்கணும். உணவை 3 பகுதியாக நாம் பிரித்து பார்க்கணும். ஒன்று விளைவித்தல். எவ்வளோ நேரம்? ஒன்று விளைவித்தல், இதை பயிர் செய்தல். இரண்டாவது சமைத்தல். மூன்றாவது உண்ணுதல். இப்படி 3 பகுதியாக நம்ம பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு. அதில் விளைவித்தல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற ஊத்துக்குழிங்கிறதுனால ஏதாவது 1-2 பேருக்கு தொடர்பு இருக்கும். இல்லாத பட்சத்தில் யாருக்கும் விவசாயத்தோட தொடர்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த விளைவித்தல்ங்கிற ஏரியாவில் போய் விவசாயம் பண்ணி, இங்கே நெற்பயிர் அதிகமாக இல்லை இந்த பகுதியில். இங்கே எல்லாமே வாழை, தென்னை, இந்த மாதிரி பணப்பயிர்கள் தான். நம்ம உணவுனாவே நம்ம சொல்கிறது நெல், சோளம், அந்த மாதிரி உணவு. இப்போ பெரும்பான்மையாக நம்ம உணவு உற்பத்தி, அந்த விளைவித்தல்ங்கிறது பெரும்பான்மையான மக்கள் வெளியில் வந்துட்டோம். அது கார்ப்பரேட் மாதிரி மாறிடுச்சு. அதில் அது உலகமயமாக்கி என்னாச்சு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நிறையா யூடியூப்பு வேறு விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா, அது உண்மையிலே அது கார்ப்பரேட்டாக மாறிடுச்சு. விதையவே என்ன பண்ணிட்டாங்கன்னா மரபணுக்களை எல்லாம் மாற்றி அதில் நிறையா அந்த விதை போட்டால் பூச்சி உருவாகும். அதாவது விளைவிச்ச காய்கறியில் விளையாது, பூச்சி வராது. அப்படி வந்தால் அது நல்ல காய்கறி. விளைவிக்கிறதுக்கு முன்னாலே, அது மகசூலுக்கு முன்னாலே அதில் பூச்சிகள் வர்றது மாதிரி அது கார்ப்பரேட்டு. ஏன் அப்படின்னா, அப்போ தான் மருந்து விற்கும், அப்போ தான் மருந்தை வாங்குவாங்க. அப்படி விவசாயம் பசுமை புரட்சிங்கிற பேரில் என்ன ஆகி போச்சுன்னா, என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதை அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமான்னு தெரியல, உணவை துவம்சம் பண்ணிட்டாங்க விவசாயத்தை. அது பார்த்திக்கிட்டாங்க, இன்றைக்கி சின்ன சின்ன விவசாயிகள்லாம் விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த உலகம் அதை கொண்டு தள்ளிடுச்சு. அப்போ அது நம்ம தனி நபருக்கு அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த முதல் பகுதியாகிற விளைவித்தல் அப்படிங்கிறதுல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அப்படித்தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் என்னோடய தொழில் சம்மந்தமாக நம்ம திருப்பூரில் நம்ம முதலிபாளையங்கிற ஒரு ஒரு ஊருக்குள்ளே போயிருந்தேன். அங்கே போய் ஒருத்தர்கிட்ட எங்கள் தொழில் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா, அந்த அம்மானு சொல்ல முடியாது, ஒரு 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி என்ன சொன்னாங்கன்னா, நெல், அதாவது அரிசி, பருப்பு வகைகள் எல்லாம், துவரம்பருப்பு, அந்த பருப்பு வகைகள், அரிசி வகைகள், இன்னும் 2-3, இதை தவிர மற்ற எதையும் நான் கடைகளில் வாங்குறது இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். கொத்தமல்லியிலேருந்து, கருவேப்பிலையிலேருந்து, தக்காளியிலேருந்து, பச்சை மிளகாயிலேருந்து
எல்லாமே நான் எங்கள் வீட்டு மாடியில் நான் என் வீட்டுக்கு அளவுக்கு நான் வந்து செஞ்சுக்கிறேன், பக்கம் கொடுக்குற அளவுக்கும் மிகையாகவும் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. கூட்டிக்கிட்டு போய் மேலைக்கு காட்டினாங்க. இங்கே தான், நம்ம எங்கே தள்ளிலாம் சொல்லலை. அப்போ அது கூட ஒரு வகையில் சாத்தியப்படும். ஆனால் ஏற்கனவே சொன்னது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கி வாழ்க்கை சூழலில் அது நம்ம கையில் இல்லை. அப்போ உணவு விளைவித்தல்ங்கிறது நம்மக்கிட்ட இல்லை. ரெண்டாவது பகுதி என்ன அப்படின்னா சமைத்தல் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வரும். இந்த சமைத்தலில் பார்த்திங்கன்னா அது 2 வகையான விஷயம். ஒன்று வீடுகளில் சமைக்கிறது, இன்னொன்று உங்களுக்கு என்னதுங்க ஹோட்டலில் சமைக்கிறது. அப்படி தானே, ஹோட்டலில் சமைக்கிறாங்க, வீடுகளில் சமைக்கிறாங்க. அதில் தான் நம்ம நிறையா சரி பண்ண வேண்டியது, என்ன அப்படின்னா இந்த மெக்கானிசத்தை, இந்த பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லும்போது இந்த பரு உடல் வந்து 120 ஆண்டுகள் கெட்டு போகாது. அந்த மாதிரி தான் இறைவன் டிசைன் பண்ணி நமக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ அதுக்கு இடையில் எவ்வளவு நோய்கள் வருது அப்படின்னாவே அது எங்கேன்னா இந்த இடத்துல தான் லட்சம் நோய் இருக்குது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியலை. நான் கிட்டத்தட்ட அது சார்ந்த துறையில் நான் வேலை செய்கிறேன். அதனால் பெயரிடப்படாத நோய்கள் உட்பட லட்சம் நோய்கள் இருக்குது. அதற்கு இந்த பகுதி ரொம்ப முக்கியமாக படுது. என்ன அப்படின்னா சமைத்தல். பொதுவாக நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப பின்னோக்கி போனோம்னா எவ்வளவோ விஷயத்தை நம்ம சொல்லலாம் இல்லையா? உயிரின் அளவை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த ஒரு கருவியும் கண்டுபிடிக்காத காலத்திலேயே உயிர் இவ்வளவு சின்னதுன்னு கண்டுபிடிச்சாங்க. வானியல் சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. அதை படிச்சிங்கன்னா இப்போ விஞ்ஞானம் என்ன சொல்லுதோ அதையெல்லாம் நம்ம 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லி வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஒரு 2 தலைமுறைக்கு முன்னால் வரைக்கும் என்னென்னா உணவு வந்து அந்த சமைத்தல்ங்கிறத பொதுவாகவே விளைவித்தல்லிருந்து அது தொடங்குது. நான்லாம் இந்த விவசாயம் குடும்பத்தில் பிறந்த ஆள். நான் வந்து நாற்று பாவி இருக்கேன். நாற்று பாவுறதுன்னா நாற்றாங்கல்ல விதை நெல்லை வீசுறது. அதிலிருந்து ஏர் ஓட்டியிருக்கேன், பரம்படிச்சிருக்கிறேன், வரப்பு வெட்டியிருக்கேன், நாற்று பறிச்சிருக்கிறேன், கதிர் அடிச்சிருக்கேன், புனையல் ஓட்டியிருக்கேன். அதில் உள்ள அத்தனை வேலையும் நான் தீவிரமாக செய்த ஆள். குடும்பம் அதுலேயே அவ்வளவு பக்தியோடு இருப்பாங்க. அதுதான் இப்போ நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம பேசிட்டோம். 2வது கட்டம் சமையல் அப்படின்னு வரும்போது இப்போ இந்த டாபிக்கு கொஞ்சம் மகளிர் நிறையா வந்திருந்தால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போய் அந்த மாற்றங்களை சொல்லும்போது ஏன் நல்லா தானே போனேன் மன்றத்துக்கு, வரும்போது என்ன இப்படி வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி அடுத்த முறை உங்களுக்கு மன்றத்துக்கு வர்றதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் படலாம். என்ன அப்படின்னா அன்னைக்கு எப்படி சமைச்சாங்க அப்படின்னா அது பொதுவாக எல்லா ஊர்களையும் இல்லை. அன்றைக்குன்னா ரொம்ப ஒரு 200 ஆண்டுகள் பின்னோக்கி அப்படிலாம் இல்லை. நான் குழந்தையாக இருந்தப்ப அப்படின்னா ஒரு 35, எனக்கு இப்போ வயசு 51. அதில் வந்து ஒரு 40 வருஷத்தை கழிக்கி ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சொல்ல போகிறதெல்லாம் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. என்ன அப்படின்னா சமையல் அறை தான் பூஜை அறை. பூஜை அறை என்று ஒன்று தனியாக கிடையாது. குலதெய்வ வழிபாடு இருக்கும், அது ஏதாவது ஊர் தாண்டி இருக்கும், அல்லது ஊரில் எல்லையில் இருக்கும், அல்லது வேறு ஊர்களில் இருக்கும். அதை வழிபடுவாங்க. மற்ற வழிபாடு வீட்டிலேன்னு வழிபாடுனா வீட்டில் விளக்கு ஏற்றுற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சமையல் கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த 2 மண் அடுப்பு இருக்கும். அந்த அடுப்பு மேலே தான் விளக்கு ஏற்றுவாங்க. பெண்கள் தினமும் அந்த யார் குடும்பத்தில் 2-3 பெண்கள் இருந்தாங்கன்னா யார் சமைக்க போகிறாங்களோ அவங்க, யார் முதல்ல எந்திரிக்கிறாங்களோ அவங்க குளிச்சுட்டு தான் போய் அந்த விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வைப்பாங்க. தினமும் குளிச்சுட்டு, அதுக்கு எல்லாத்துக்குமே அறிவியல் பூர்வமான நன்மை இருக்குது. அவங்க எதையுமே சும்மா செய்யலை. குளிச்சுட்டு தான் போய்
விளக்கு ஏற்றிட்டு அந்த சமையலை ஆரம்பித்தாங்க. எல்லா நாளும் பெண்களுங்கிறதுனால ஏதோ அந்த 3 நாள் இல்லை, எல்லா நாளும் சமையல் பண்ணக்கூடிய பெண்கள் வீட்டில் உள்ளவங்க குளிச்சுட்டு அடுப்பங்கரையில் ஒரு காமாட்சி விளக்கு போட்டுவிட்டு சமையல் பண்ணாங்க. ஈய பாத்திரங்களை சமையலுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. எங்கள் வீட்டில் இன்னமும் அந்த பழக்கம் உண்டு. எனக்கு அது ரொம்ப நாளாக ஒன்றும் தெரியலை. நான் வேறு மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருந்தேன். அதுக்கு வேறு காரணம் வச்சுருந்தேன், அதை இங்கே சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னே தான் தெரியும் அது அந்த காரணம் இல்லை, இது நம்ம உடல் சார்ந்த காரணம் அப்படின்னு. ஈய பாத்திரங்களை சமைக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில், இன்னமும் எங்கள் ஊரில். இங்கே வந்துருச்சு, திருப்பூருக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு எங்கள் வீட்டில். நான் சொல்கிறேன் எங்கள் வீடுங்கிறது நான் பிறந்த எங்கள் அம்மா அப்பா இருக்கிற எங்கள் ஊரில். சில்வர் பானைகளில் தான் சாப்பாடு செய்வாங்க, சில்வர் பாத்திரங்களில் தான் புலம்புவாங்க. எல்லாத்துக்குமே அறிவியல் காரணம். அதுக்கப்புறம் சமையல் செய்து முடிச்சுட்டு அதெல்லாம் சாப்பாடை நிமித்தி வாயெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அந்த சமையல் செஞ்ச பாத்திரத்தில் திருநீர் தான் முன்னாடியே இருக்கும். திருநீர் மாடம்னு சமையலுக்கு நேரம் முன்னால் சும்மா அப்படி ஒரு திருநீர் மாடம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சின்ன சைஸில் இருக்கும். அங்கே எப்போவுமே திருநீர் நிறையா தீர வச்சுருப்பாங்க. அதில் அள்ளி அந்த சமையல் செஞ்ச அந்த சாப்பாட்டு பானையில் 3 பக்கம் பட்டையை அடிச்சுட்டு தான் சாப்பாடை போடுவாங்க. நாங்கள் அண்ணன் தம்பி 6 பேர் எல்லாம் வயலில் வேலை செஞ்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும். இப்போலாம் என்ன பண்ணுறீங்க, தம்பியெல்லாம் குளிச்சு எந்திரிச்சு குளிச்சுட்டு போகிறதுக்கே அவங்களுக்கு அதே பெருசாக வேலையாக, நம்ம அதுக்கு பதிலாக நம்ம குளிக்கிறோம். இப்போ தம்பி வயசுலேயே தான் எனக்கு குறைஞ்சபட்சம் உழுகுறவங்களுக்கு போய் காப்பி கொடுத்துட்டு வந்து தான் ஸ்கூலுக்கு போக முடியும். வயக்காடு வீட்டிலேருந்து 2-3 கிலோமீட்டர் இருக்கும். வரும்போது ஆட்டுக்கு புல் அறுத்துட்டு வரணும், இல்லைன்னா வீட்டில் இருக்கிற கண்டுக்குட்டிக்கு கொஞ்சம் புல் அறுத்துட்டு வரணும், வந்து தான் ஸ்கூலுக்கு போகணும். இப்படி வயசுக்கு தகுந்த மாதிரி வேலை இருக்கும். 12வது முழு பரீட்சைக்கே நான் உழுதுட்டு தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு பரீட்சை எழுத போனோம். இது எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் என் வயசில் உள்ள எல்லாரும் செய்திருப்பீங்க, பெருமை பேசலைங்க. அப்படி பள்ளிக்கூட நேரமாச்சுன்னு போய் நெருக்கடியில் நின்னா கூட அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த காரியத்தை செய்யாமல் தட்டில் சாப்பாடு போட மாட்டாங்க. இதெல்லாம் என்ன தெரிஞ்சிருக்குன்னா அவங்களுக்கு, அம்மாட்ட அதுக்கு விளக்கம் கேட்டால் இன்றைக்கும் தெரியுமானா தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக என்ன தெரிஞ்சிருக்குன்னா உணவு தான் எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு, உணவு தான் சாமின்னு தெரிஞ்சிருக்கு. அதான் சொன்னாங்கல்ல, ஐயா பேசும்போது சொன்னார் இல்லையா, உணவு தான் உடலாகி வந்திருக்கோம். அப்போ அந்தளவுக்கு உணவோட மகத்துவத்தை முன்னோர்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க. உணவுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க. அதில் என்ன சிரமம் இருக்குது, உணவை அவ்வளோ மதித்தாங்க, அவ்வளோ போற்றி உணவு சம்பந்தமான தொழில்களையும் உணவையும் அவ்வளோ ரசித்தாங்க. உங்களுக்கு தெரியும், திருவள்ளுவர் சாப்பிடும்போது எப்போவுமே யாராவது ஒருத்தராவது அது தெரிஞ்சிருக்கீங்கன்னு நம்பி இதை சொல்கிறேன். சாப்பிடும்போது பக்கத்துலேயே ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணியும் ஒரு ஊசியும் வச்சுருப்பாராம். அது ஏன் அப்படின்னா, தவறி ஏதாவது ஒரு பருக்கை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு 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 பருக்கைங்கிறது ஒரு சாப்பாடு, அது கீழே விழுந்துருச்சுன்னா, தட்டிலிருந்து தவறி வெளியில் விழுந்துருச்சுன்னா அதை ஊசியால் குத்தி தண்ணியில் நனைச்சிட்டு அதை சாப்பிட்ருவாராம். ஒரு ஒரு பருக்கை சோற்றுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் நினச்சி பாருங்கள், இப்போ நம்ம சாப்பிட்ற முறையோடு கம்பேர் பண்ணி பாருங்கள், நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி நம்ம முன்னோர்கள் அந்த சமைத்தல், அது சாப்பிட்றதுல வரும், சமைத்தல்ங்கிறதுல அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. குளிச்சுட்டு தான் டெய்லி போய் அடுப்பை பற்ற வைக்கணுங்கிறதுல ஒரு பெரிய அறிவியல் இருக்குது. நீங்கள் பாருங்களேன், ஆணோ பெண்ணோ தலையில் தண்ணியை ஊற்றிட்டோம், ஃபுல்லாக காலையில் எந்திரிச்சாவே அது வெய்ய காலமோ குளிர்காலமோ தண்ணி எப்படி இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். அதிகாலையில் கிராமங்களில் சுடுதண்ணி காய வச்சு குளிக்கிற பழக்கம்லாம் நான் திருப்பூரில் தான் பார்த்தேன். கிராமத்தில் உடம்பு சரியில்லைன்னா குழந்தைகளுக்கு சுடுதண்ணி வெண்ணி வச்சு குளிவாட்டுவாங்க.
அப்போ மற்றபடி ஆணோ பெண்ணோ சுடுதண்ணிங்கிறதே கிடையாது. கம்மாயில் போய் குளிச்சுருவோம், இல்லைன்னா வீட்டில் தண்ணி வச்சுருப்பாங்க, மோந்து தலையில் ஊற்றிக்குவோம். அப்போ கூலிங்காக இருக்கும் இல்லையா? அதிகாலையில் அவங்க அந்த பெண்கள் தண்ணி தலையோடு ஊற்றி குளிக்கும்போது அவங்க உடலும் மனசும் ஒரு சார்ந்த நிலையில் இருக்கும். நம்ம குரு என்ன சொல்கிறாருங்க? உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம், சொல்லுங்க அடுத்த வரி, எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும் சொல்லியிருக்காரா இல்லையா? உடல் மட்டும் உண்ணுற உணவு உடலில் பாயும், எண்ணுற எண்ணம் என்ன பண்ணுங்க? எங்கும் பாயுங்கிறார். அப்போ அந்த சமையல் செய்யும்போது அவங்க மனநிலை சமநிலையில் இருக்கணுங்கிறது தான் அவங்க அதிகாலையில் குளிச்சுட்டு சமையல் செய்கிறது. அதிகாலையில் குளித்ததும் சமையல் செய்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவங்க மனநிலை சமநிலையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்க அந்த இது. இப்போ மாதிரி வீட்டுக்குள்ளேயே இப்போ நான் சொல்கிறேன், கிராமத்தில் குளிச்சுட்டு செய்வாங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன், எனக்கு 40 வருஷத்துக்கு முன்னால் கிராமத்தில் இருக்கிற வீட்டில் பாத்ரூமாக இருந்துச்சு. கம்மாயில் போய் குளிச்சுட்டு வருவாங்க. அது வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், இருட்டில். ஈர சேலையோடு வந்து அப்படியே அம்மா அடுப்பை பற்ற வைப்பாங்க, பார்த்துருக்கோம். அப்போ சமையலுங்கிறது அவ்வளவு அதுக்கு முக்கியத்துவம் பாருங்கள். அந்த விளக்கு போடுறது, அந்த சாப்பாட்டு பானை மேலே திருநீர் பூசுறது. நான் கூட அமர்ஜோதியில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு காயக்கல் பயிற்சி நடத்தும் போது இதை சொன்னேன். ஒரு அம்மா சொன்னாங்க, எங்கள் வீட்டில் இன்றளவும் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாச்சி சொல்லி கொடுத்தாங்க சார், நான் இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி தான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பெருமையாக இருந்தது. அதாவது நம்ம சொல்கிறது யாரோ ஒருத்தராவது ஆமாம் அப்படி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஈயப்பாத்திரத்தை ஏன் தவிர்த்திருக்காங்க அப்படின்னா, நான் வேறு சில காரணத்தை நான் நினச்சிருந்தேன். ஆனால் உண்மை என்னென்னா, ஈயம் வந்து சூடேற அது வந்து அந்த ஈயம் வந்து உணவில் கலக்கும். அது வந்து பார்த்திங்கனாக்கா உடலில் மிகப்பெரிய நோய்கள் எல்லாம் உருவாக்கிடும். ரொம்ப சின்ன சின்ன மாற்றங்கள் தான், சின்ன மாற்றம் தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு ஈய சட்டி நம்ம வீட்டில் இருக்குது, ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கோம், வேறு ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம்னா அதை தூக்கி போட்டுட்டு ஒரு சில்வர் பாத்திரம் வாங்கி வச்சுக்கிறதுல பெரிய சிரமம் யாருக்கும் ஒன்றும் வந்துடாது. ஆனால் அது வந்து உடல் நிலையில் பெரிய முன்னேற்றத்தை தரும். அப்போது சமைத்தல் அப்படிங்கிறதுல அவ்வளவு முன்னோர்கள் அவ்வளவு பார்த்து செஞ்சுருக்காங்க, அவ்வளவு சிறப்பு. சமைக்கும்போது என்ன சொல்லுவாங்கள்ல, இப்போ என் மேலே ஒரு வருத்தம் இருக்குது, என் மனைவி நாசமாக போவேன், சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் அந்த ஆள் அப்படின்னு நினச்சிட்டு சாம்பாரை கிண்டுனாங்கன்னா அது சாம்பாரில் பாஞ்சிடும். ஆமாங்க, உண்மை. நீங்கள் குரு தான் சொல்கிறாரு, நான் சொல்லலை. எண்ணும் எண்ணம் என்ன பண்ணும்? எங்கும் பாயும். அமெரிக்காவே போகும்போது சாம்பாருக்குள்ளே போகாதா என்ன? இதை விட மோசம் கடைகளில் வாங்கி சாப்பிட்றது. நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறீங்க, திருப்பூர் மாதிரி ஒன்று கடைகள்லாம் உணவு சமைத்தல்ங்கிறது கொஞ்சமும் அறம் இல்லை. அந்த தொழில் செய்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த உணவு தொழில் செய்கிறவங்கக்கிட்ட அறம்ங்கிறதே கிடையாது, சுத்தமாக கிடையாது. அவங்க எத்தனை நாள் எவ்வளவு உணவு வேஸ்ட் ஆனாலும் அவங்க யாரும் தூக்கி கீழே குப்பையில் போடுவதில்லை. எந்த வகையான உணவையும் அவங்க காசாட்டம் பார்க்குறாங்க. அரை சாம்பார், அரை வாரி சாம்பார் மிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து 200 ரூபா, அதில் சேர்ந்த பருப்பு காய்கறி இதெல்லாம் அவங்க 100 ரூபாயை பார்ப்பாங்களே தவிர அவங்களுக்கு தேவை காசு தான். எதையுமே அடுத்த நாள் கலந்துருவாங்க உணவில். அப்போ நாம் வந்து பார்த்திங்கனாக்க உணவை கடையில் வாங்கி சாப்பிட்ற பழக்கத்தை முற்றிலும் நம்ம நிறுத்தணும். இப்போ உணவு கடைகளில் எப்படி உணவு சமைக்கப்படுது? மனைவிட்டே இவ்வளோ பிரச்சனைனா, நீங்கள் திருப்பூரில் தெரியும், அந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட கும்பலாக 5 மணிக்கு போனீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு 100 பேர் நிற்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தகவல் தான் உங்களுக்கு யூஸாக இருக்கும். என்னென்னா, உங்களுக்கு யாராவது சப்பாத்தி மாஸ்டர், புரோட்டா, ஹோட்டலில் வேலை செய்கிற டீ மாஸ்டர்லேருந்து எல்லா வேலைக்கும் உங்களுக்கு ஏதாவது பல்காக ஆள் வேணும்னா நீங்கள் 5 மணிக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா 10 பேரை கூட கூப்பிட்டு வந்துடலாம். அங்கே நிற்பாங்க, 100 பேர் நிற்பாங்க, நூற்றுக்கணக்கான பேர் நிற்பாங்க.
எல்லாம் அந்த ஹோட்டல் வச்சுருக்கவங்களாம் போய் ஏங்க சமையல் புரோட்டா மாஸ்டர் அப்படின்னா 2 பேரும் ஓடியாருவோம் வண்டியில் ஏறிட்டு அவன் தெரியும் இவ்வளோ சம்பளம், இந்த ஓனருக்கும் தெரியும், அந்த கூட்டிகிட்டு போகிற ஆளுக்கும் தெரியும், பேசவே மாட்டாங்க, வண்டியில் போயிடுவாங்க, அவன் சமைப்பான். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு பூரா சாராயத்தை குடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்குறோம், தூங்கி எந்திரிச்சு மூஞ்சி கூட கழுவிக்க மாட்டான். ஆமாங்க, அப்படியே தான் எந்திரிச்சு நிற்பானுங்க, அங்கே தான் படுத்துருப்பானுங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் பாருங்க, அதுக்குள்ளே படுத்துருந்துட்டு எந்திரிச்சு வந்து நேராக அவன் வந்து புரோட்டா மாவை செய்வான் அந்த கையோட. அதைத்தான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறோம். அப்படி தான் சமைக்கப்படுது. எந்த உணவு தொழில் செய்கிறவங்க யாருமே அறத்தோடு நடந்து கொள்வதில்லை. என்ன மிச்சம்னாலும் அவங்க திரும்ப பயன்படுத்த தான் பார்ப்பாங்க தவிர இது வேஸ்ட் ஆகிடுச்சு இனிமேல் யாருக்கு மக்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு யாரும் தூக்கி வீசுவதில்லை. அப்போ வீட்டிலையும் கடைகளில் வாங்கி சாப்பிட்றத நம்ம முற்றிலும் நம்ம தவிர்த்துறோம். மூன்றாவதாக நம்ம சாப்பிட்றதுல விளைவித்தல், சமைத்தல், சாப்பிடுதல் அப்படிங்கிற பகுதிக்கு வந்தோம்னா சாப்பிட்றது தான் நம்ம சொன்னோம். உணவை வந்து தெய்வமாக மதித்து சாப்பிட்டோம் அந்த காலத்தில். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. சொல்லுவாங்கள்ல, ஐயா சொன்னார்ல, சாப்பிடும்போது முதல்ல பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் அறிவியல் காரணம் இருக்குது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அப்படின்னா இது எங்கே இது தவறு நடக்குது அப்படின்னா முதல்ல நம்மளிருந்து ஆரம்பிக்கணும். நம்ம குழந்தைகிட்ட நாம் சாப்பிடும்போது டிவி பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்துட்டு நாம் குழந்தை சாப்பிடும்போது மட்டும் டிவியை பார்க்காத அப்படின்னு சொன்னால் என்ன உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நாம் சாப்பிடும்போது கிரிக்கெட் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு மனைவி சீரியல் பார்த்துட்டு சாப்பிடும்போது அவங்கள சண்டை போட்டா நியாயம் இல்லை. அப்போ முதல் மாற்றத்தை ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற. இப்போ உணவு சாப்பிடும்போது எங்கள் அப்பாவோட அப்பா இருந்தார். அவர் 85 வயசில் இறந்தார். நான் அவரோட க்ளோஸு. அவர் பார்த்திங்கன்னா நான் 11வது பரீட்சை லீவில் தான் அவர் இறந்தார். அப்போ 11வது படிக்கிற பையனுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா, எத்தனை வருஷம் இருக்கும், கிட்டத்தட்ட 15 வயசு 16 வயசு இருக்கும் எனக்கு. அப்போ வரைக்கும் பார்த்துருக்கேன். அவர் சாப்பிடும்போது பேசுனதாகவே ஞாபகமே இல்லைங்க எனக்கு. நான் இப்போ சொல்கிற குறைகள்லாம் என்னையும் சேர்த்து தான், எனக்கும் இருக்குது அதெல்லாம். ஆனால் மாற்றுறதுக்கான முயற்சியில் இறங்கிட்டோம். அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை மாற்றிக்கிட்டு இருக்கேன். அவர் சாப்பிடும்போது பேசியதாக நான் பார்த்ததே கிடையாதுங்க. எதுக்கு பேச மாட்டாங்க? ஒரு உப்பு வேணும், சாப்பிட்டுட்டேன், மறுபடியும் சாப்பாடு போடுங்க கூட பேச மாட்டாங்க. பெண்கள் கவனித்து எங்கள் அப்பத்தாவும் எங்கள் அம்மா அவங்க கவனித்து போட்டால் உண்டு. கவனம் குறைவாயிட்டாங்கன்னா அடுத்து கையை கழுவிட்டு எந்திரிச்சு வந்துடுவார். தலையை தூக்கி பார்க்க மாட்டாருங்க. அதை கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் பார்த்து வர்றோம். அப்போ மாற்றம் நம்ம குழந்தைகளுக்கு நாம் முன்னுதாரணமாக நாம் இருக்கணும். அப்போ இந்த வீட்டுகளில் சின்னது இப்போ இன்றைக்கெலாம் வந்து குக்கரு நம்ம சமைக்க முடியாது, சமைக்கக்கூடாதுன்றோம். சரி, இருந்தாலும் அதுக்கு பழகிட்டோம்னா அதில் கூட சில்வரில் குக்கர் இருக்குது, ஈயத்தில் குக்கர் இருக்குது. குக்கரை எதில் வந்துருச்சுங்க, ஸ்பின்னர்லேயே சில்வர்லேயே குக்கர் இருக்குது. நீங்கள் அதை மாற்றலாம். ஆமாம், ஒரு ஆய்வு சொல்லுது ஈய பாத்திரங்களை சமைப்பதால் கேன்சர் வருது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கோம். அதை மாற்றுறதுல பெரிய கஷ்டம் எதுவும் இல்லை. ஒரு சில்வர் ஒரு ஈய வடச்சட்டியோ ஒரு பாத்திரத்தையே தூக்கி வீசி பாத்திரக்காரன்ட்ட போட்டுட்டு ஒரு புதுசாக ஒரு சில்வர் பாத்திரம் வாங்குறதுல பெரிய பொருளாதாரம் நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு பெரிய ஹெல்த்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குது. இப்படி சின்ன விஷயங்களை நம்ம பண்ணணும். அப்போ உணவு உண்றதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உணவை என்ன பண்ணிட்டோம், துவம்சம் பண்ணிட்டோம். உணவு சாப்பிட்றதுல வள்ளுவர் சாப்பிடும்போது ஒரு பருக்கையை எடுத்து ஊசியில் குத்தி அதை சாப்பிட்ட காலம் இங்கே. இன்று பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண வீடுகளில் பஃபேங்கிற ஸ்டைலில் டன் கணக்கில் நம்ம உணவுகளை நம்ம என்ன பண்ணுறோம், வேஸ்ட்டு பண்ணுறோம். கல்யாண வீடுகளில் பெருமைக்காக என்ன பண்ணுறோம், கல்யாண வீடுகளில் வேஸ்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கனாக்க நாம் வந்து சாப்பிடும்போது நாம் வந்து பேசிக்கிட்டு சாப்பிட்றது, டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது, மொபைலை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது,
இது எல்லாமே உணவை நாம் அவமதிக்கும் செயல். என்ன செயல்? உணவை நாம் அவமதிக்கும் செயல். ஏன் உணவு அவமதிக்கும் செயல் அப்படின்னு சொல்கிறோம்னா, உணவை நாம் அவமதிக்கும் போது இப்போ அதில் சவுண்டு வருங்களேங்க, நிறுத்திடுங்க, அப்படியே பேசிக்கலாம். அது உணவை நம்ம அவமதிக்கிறோம். இப்போ காயகல்ப தத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நோய் வருவதற்கு என்ன காரணங்க. நான் பொதுவாக இந்த மாதிரி நானே சொல்கிறது, சில மன்றங்களில் கேள்வி கேட்காதீங்க, அதுக்கு பயந்துட்டே மன்றத்துக்குள்ளே அன்பர்கள், புதிய அன்பர்கள் வரமாட்டாங்க, ஐயோ அங்கே போனால் ஏதாவது கேள்வி கேட்பாங்க அப்படின்னு. இது எல்லாமே நீங்கள் எல்லாம் நிர்வாகிகள் ரொம்ப நாளாக வரக்கூடியவங்க மாதிரி தெரியுது. அதனால் காயகல்பத்தில் உங்களுக்கு அடிப்படையே அதுதான். நோய் வர காரணம் எத்தனை இருக்குது? நம்ம நோய் வருவதற்கு எத்தனை காரணங்கள் இருக்குது? சரி, நானே சொல்லி போயிருந்தேன். நோய் வர 2 காரணங்கள் இருக்குது. காயகல்பத்தை பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு ஆரம்பிக்கும் போதே அதான் சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு மனவளக்கலை அன்பருங்கிறவர் காயகல்பத்தை A to Z தெரிஞ்சு வச்சுருக்கணும். காயகல்பத்தில் அத்துப்படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்துப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி கேட்டாலும் தெரியும் அவருக்கு அப்படின்னு. அது மாதிரி காயகல்பம் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டு. ஒரு மனவளக்கலை அன்பர் காயகல்பத்தை அக்குவேறு ஆணிவேராக தெரிஞ்சு வச்சுருக்கணும். 120 ஆண்டுகள் ரிப்பேரே ஆகாத இந்த உடம்பு ரிப்பேர் ஆகுதுன்னா, நோய் வருதுன்னா அதுக்கு 2 காரணம். ஒன்று இயற்கை காரணம், மற்றொன்று செயற்கை காரணம். இயற்கை காரணம் என்ன உங்களுக்கு தெரியும், தாய் தந்தையத்திலிருந்து வர்றது ஜீன். தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி மண்ணில் வந்தேன். அந்த ஈருயிர் சேர்க்கை அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இயற்கை காரணம். சுகர் வந்துருச்சா, உடனே டாக்டர் கேட்பாரு, அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சா அப்படின்னு. அப்போ தாய் தந்தையர் கொடுத்தது. இயற்கை காரணத்தில் மற்றொன்று என்னென்னா, கோள்களோட சஞ்சாரம். உங்களுக்கு தெரியும், நம்ம உடலோட பாகங்களுக்கும் கோள்களுக்கும் நேரடி நெருங்கிய தொடர்பு உண்டு. பஞ்சபூத நவக்கிரக தவத்தில் வரும் இல்லையா, உடலுக்கும் கோள்களுக்கும் எப்படி தொடர்பு இருக்கான், நேரடி நெருங்கிய தொடர்பு. அதனால நோய் வரும். ஆனால் யாரும் தப்பிச்சிட முடியாது, இயற்கை காரணத்தில் தான் நோய் வந்துச்சுங்க. அந்த பர்சன்டேஜ் கம்மி. 10 பேர் நோயாளி இருக்காங்கன்னா ஒருத்தர் தான் அப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு. எப்படி? இயற்கை காரணத்தால். மீதம் 9 பேர் பாதிக்கப்பட்டது எதனால? செயற்கை காரணம். செயற்கை காரணத்தை குரு எப்படி சொல்றாருன்னா, உணவு, எண்ணம், செய்கை. என்னதுங்க? உணவு, எண்ணம், செய்கை. இந்த 3 நாள் தான் நோய் வரும். அதுல உணவுங்கிறது முதல் இடத்துல இருக்கு. பாருங்க, மருத்துவத்துறையில் சார்ந்த ஒரு துறையில் நான் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் கணிக்கவே முடியாது, ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு துறை எதுன்னா மருத்துவம். ஒவ்வொரு நாளும் மருத்துவத்துறையில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குது. தினமும் வருது. நேற்று இருந்த அப்டேட்டு இன்னைக்கு இல்லை. தினமும் மருத்துவத்துறையில் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னால் நம்ம பெரும் பாட்டன் வள்ளுவர் எழுதும்போது 2000 வருஷத்துக்கு முன்னே எழுதின அவர் மருந்து சம்பந்தமாக எழுதின குறள் இன்னைக்கும் பொருந்தி போகுது. அதோட இன்னைக்கும் அதோட மேட்ச் ஆகுதுங்க. நல்லா கவனிங்க, மருத்துவத்துறை டெய்லி மாறிக்கிட்டே இருக்கு, தினமும் மாறிக்கிட்டே இருக்கு, தினமும் அப்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கு,
புது புது டெக்னாலஜி வருது, புது புது நோய்களும் வருது. ஆனால் அவருக்கு அன்னைக்கு கொடுத்த அந்த மருந்துங்கிற அந்த 95வது அதிகாரத்தில் மருந்துங்கிற அந்த 10 குறள் அப்படியே இன்னைக்கும் பொருந்தி போகுது. இன்னும் 1000 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் பொருந்தும். என்ன சொல்றாரு? நோய் வருவதற்கு 3 காரணங்கள், 2 காரணங்கள், அதுல செயற்கை காரணம் அதிகம். உணவு, எண்ணம், செய்கை. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. மிகையினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய் எண்ணிய 3. மிகையினும் குறையினும் நோய் செய்யும் வழி முதலாய் எண்ணிய 3 அப்படிங்கிறார். நூலோர் வழி முதலாய் எண்ணிய 3. என்ன 3 சொல்றாருங்க? வாதம், பித்தம், கபம். இந்த 3ம் கூடுனாலும் நோய், குறைஞ்சாலும் நோய். இந்த 3ம் கூடுவதற்கும் குறைவதற்கும் காரணம் என்னன்னா உணவு தான். இந்த வாதம், பித்தம், கபம் கூடுதலுக்கும் குறைகிறதுக்கும் காரணமே எது? உணவு தான். நேரடியாக உணவு தான். எப்படி அது உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பாருங்க, 2000 ஆண்டுக்கு முன்னால் எழுதுனாங்க. அப்போ அந்த மாதிரி இல்லை. அதான் தீர்க்கதரிசிகள் அவங்கெல்லாம். நம்ம மகரிஷி என்ன சொல்கிறாரு? காயகல்ப கவியை எழுத போது கவிதையில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருங்க? கடமை உணர்வும் தெய்வ நினைவும் ஓங்கும்னாரு. அவர் எழுதும்போது யாருக்கும் கடமை உணர்வு இங்கே ஒன்றும் குறைச்சலாகவே இல்லை. தெய்வ நினைவு யாரும் குறைவான ஆட்களே கிடையாது. ஆனால் அவர் எழுதினார். ஏன் அப்படின்னா, பின்காலத்தில் எல்லாம் குறைஞ்சி போயிடும் இவங்களுக்கு அப்படின்ற தீர்க்க தரிசனமாக அவர் எழுதினாருங்க. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த 3ம் குறைஞ்சாலும் நோய், கூடுனாலும் நோய் அப்படிங்கிறாரு. எப்படின்னா, நம்ம உணவில் அறுசுவை நம்ம இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல, உணவு சாப்பாட்டு பகுதி 3வது பகுதியே பேசுகிறோம். இன்னைக்கு எல்லாரும் நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டதில் அறுசுவையும் சாப்பிட்ருக்கீங்களான்னு பாருங்கள். இன்னைக்கு சாப்பிட்ட உங்களுக்கு அறுசுவை தெரியும் தானே? என்னென்ன அறுசுவை? உப்பு, உவர்ப்பு, உப்பு, காரம், உவர்ப்பு, துவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு. இந்த 6 தானே? இந்த 6ம் நம்ம சாப்பிட்ருக்கோமா? அல்லது நம்ம ஒரு வார உணவை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வேணால் சாப்பிட்ருக்காம இருக்கலாம், நாளைக்கு சாப்பிட்ற ஒரு வார உணவை நீங்கள் சாப்பிட்டது உங்களுக்கு தான் தெரியும், நான் சாப்பிட்டது எனக்கு தெரியும். நம்ம அந்த அறுசுவை நம்ம எடுத்துருக்கோமா? ஏன் அறுசுவை? இந்த ஆர்கான்ஸுக்கு தேவை, இந்த கெமிக்கல் பாடிக்கு சுவை தேவை. கண்டிப்பாக அறுசுவை எடுத்திருக்கோமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு கேள்விக்குறி தான் வரும். பாவக்காயா, ஐயையா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அப்படின்னு அதை வீட்டை பக்கமே சேர்க்கறதில்ல, வீட்டுக்குள்ளேயே. ஒரு சில பேர் அதையே ஜூஸை போட்டு குடிக்கிறது. மிகினும் குறையினும் நோய் செய்யும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, எந்த ஒன்று அளவுல கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் வரும், சுவையில கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் வரும், வீரியத்துல கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் வரும். அவர் என்ன சொல்றாருன்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3ங்கிறாரு. அளவுல கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் வரும். வீரியம்ங்கிறது எதுங்க? இந்த அறுசுவையில் கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் வரும். ஒருத்தர் இனிப்பு சுவையவே சேர்த்துக்கவே இல்லை உணவுல, அவருக்கு நோய் வந்துடும். ஓவரா இனிப்பை சாப்பிட்றாரு, நோய் வந்துடும். துவர்ப்பே அவர் உடம்புல காட்டுறதே இல்லை, நோய் வந்துடும். நிறைய நோய்களுக்கு காரணம் நம்ம துவர்ப்பை நம்ம வீட்டுக்குள்ளேயே சேர்க்கறது இல்லை. துவர்ப்பான உணவு வகைகள் என்னென்ன? துவர்ப்பான உணவு வகைகள் என்னென்னங்க? பாக்கு, மாம்பழத்தோட கொட்டை, நவா பழம், நவா கொட்டை, இதெல்லாம் யாராவது இந்த குழந்தைங்க சாப்பிட்ருக்கான்னு கேட்டு பாருங்க. துவர்ப்பு சாப்பிட்ருக்காங்களான்னு பாருங்க. அப்புறம் டெபிஷியன்சி வந்துருந்தானே, அதாவது குறைபாடு, சத்து குறைபாடு வரும் தானே. நம்மெல்லாம் ஓரளவு தப்பிச்சு வந்துட்டோம். ஆனால் இளம் தலைமுறை
உணவு வந்து நம்ம சரி விகிதத்தில் கொடுக்காததுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா நோய் வந்துடுது. அடுத்த குறள்ல சொல்றாரு, என்ன சொல்றாரு, இப்போ மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று. இந்த மூன்றுல கூடுனாலும் வந்துடும், குறைஞ்சாலும் வந்துடும். சுவையில கூடுனாலும் வந்துடும், குறைஞ்சாலும் வந்துடும். வந்து வீரியத்தில் கூடுனாலும் வந்துடும், குறைஞ்சாலும் வந்துடும். அளவுல கூடுனாலும் வந்துடும், குறைஞ்சாலும் வந்துடும். நம்ம குரு சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு, நீ வந்து அளவோடு உண்டா உடல் உணவை செரிக்கும், அளவுக்கு அதிகமாக உண்டுட்டா உணவு உடலை செரித்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள்ல சொல்றாரு, உனக்கு ஒவ்வாததை நீ சாப்பிட்டீங்கன்னா நோய் வந்துடும். அந்த ஒவ்வாததை அப்படின்னு சொல்லும் போது மூணா பிரிச்சு சொல்றாரு. என்ன சொல்றாரு, உடலுக்கு ஒவ்வாதது, காலத்துக்கு ஒவ்வாதது, உணவுக்குள் ஒன்றுக்கு ஒன்று ஒவ்வாதது. ஒவ்வாததுன்னா புரியுது தானே, ஒத்து வராதது. அப்படி நம்ம தமிழ்லேயே பேசுவோம். என்ன ஆகாதது, ஒத்து போகாதது. சில பேருக்கு சில உணவு பிடிக்கலைன்னா அதை சாப்பிடக்கூடாது. அதுதான் வந்து ஒத்து போகாத உணவை சாப்பிடக்கூடாதுங்கிறார். அந்த ஒத்து போகாத உணவு வேற மாதிரி சொல்றாரு, காலத்தால ஒத்து போகாதது. அப்படின்னா என்னன்னு புரியுதா? இப்போ தயிர் எனக்கு பிடிக்கும், ஒத்து போகும். தயிர் எனக்கு, மோர் தயிரெல்லாம் எனக்கு ஒத்து போகாத உணவுல எனக்கு நல்லா பிடிக்கும். ஆனால் குளிர்காலங்களில் அது சாப்பிட்டா எனக்கு ஒத்து போகாது. எப்போ சாப்பிட்டா? குளிர்காலங்களில் எனக்கு தயிர் சாப்பிட்டா ஒத்து போகாது. அப்போ பாருங்க, அது காலத்தால் ஒத்து போகாது. புரியுதா உங்களுக்கு? தயிர் எனக்கு பிடிக்கும், என் உடம்பு ஏற்றுக்கும். மோர் எனக்கு பிடிக்கும், ஏற்றுக்கும். ஆனால் குளிர்காலங்களில் பனிகாலங்களில் சாப்பிடும்போது எனக்கு ஒத்து போகாது. அதனால எனக்கு நோய் வந்துடும். அப்போ அதை நம்ம பார்த்து நம்ம உடம்பு எது தெரியும், நமக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே தெரிஞ்சிடும். அப்போ அது எதுவோ அதை தவிர்க்கணும். உணவுக்குள்ள ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகாததை சாப்பிடக்கூடாது. என்ன சொல்கிறாங்க, தேனையும் நெய்யவும் சம விகிதத்தில் சாப்பிட்டா ஆள் இறந்தே போயிடுவாங்கங்கிறாங்க. யாரும் டெஸ்ட் பண்ணிடாதீங்க. தேனையும் நெய்யவும் இதில் ஒரு ஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூன் கலந்து சாப்பிட்டா உயிருக்கே ஆபத்துங்கிறாங்க. இன்னும் நிறைய சொல்லுவாங்க சில உணவு வகையிலெல்லாம். அப்போ அந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒத்து போகாததை ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்றாரு, இந்த 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 உடம்புக்கு மாத்திரையே தேவையில்லை, மருந்தே தேவையில்லை. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியல, இன்னைக்கு வந்து மக்களோட வரி பணம் அல்லது அரசாங்க பணமோ ஏதோ இருக்கட்டும், இன்னைக்கு வந்து பெரும்பான்மையாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இராணுவத்துக்கு தான் செலவாகுது அப்படின்னு. நம்ம இந்தியாவோட இராணுவத்துக்கு தான் இந்தியாவோட வரிப்பணம், அல்லது இந்தியாவிலே அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டுனா அது இராணுவம்னு நம்ம பெருமை பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் அரசியல், அதெல்லாம் கண்துடைப்பு, அதெல்லாம் ஏமாற்று வேலை. இன்றைக்கி உலகத்தில் இந்தியாவில் நம் மக்கள் நம்ம பணம் அதிகமாக செலவிடுற இடம் எதுன்னா மருத்துவத்துறை தான். ஒரு தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டு சின்ன சின்ன அரசு சுகாதார நிலையத்திலேருந்து மருத்துவக் கல்லூரி வரைக்கும் இன்றைக்கி மாதத்துக்கு 500 கோடிக்கு மருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. மருந்து மட்டும் ஒரு மாநிலத்தில் ஒரு மாதத்துக்கு 500 கோடி. 30 மாநிலங்கள் இருக்குது, 12 மாதம் இருக்குது வருஷத்துக்கு. நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா தலை சுத்தம். அதுபோக தனியார் நிறுவனம், கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்குது. அப்போ மருத்துவத்துறையில் அவ்வளவு விஷயம். ஆனால் யாரும் அவங்க சொல்லுவாங்கள்ல, ஒரு அமைச்சர் கூட சொன்னார், ஏங்க தெருவுக்கு தெருவு சாராய கடையை திறந்து வச்சுட்டு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் கையை பிடிச்சா இழுத்தோம் அப்படின்னாரு. அது ஒரு வகையில் லாஜிக்காக பார்த்தா கரெக்டு தான். இப்போ நாமெல்லாம் ரோட்டில் போகிறோம், நம்ம என்ன நம்மளை பிடிச்சா இழுக்கிறாங்க? அது கிடையாது. நம்ம தெளிவாக இருந்தோம்னா நம்ம அந்த ஊம் போக மாட்டோம். அப்போது நாம் வந்து பார்த்திங்கனாக்க அது என்ன சொல்கிறாருன்னா, மருந்தன வேண்டாவா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படிங்கிறார். எப்படி சொல்லியிருக்காரு? 2000 வருஷத்துக்கு முன்னே சொல்லியிருக்காரு. என்ன வேணான்னு, இந்த பாடிக்கு மருந்தெல்லாம் வேண்டாங்கிறாரு. யாக்கைன்னா பாடி, இந்த உடம்பு. 2000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, மருந்தெல்லாம் வேண்டாம். அதுக்கு மருந்தனை நீங்கள் போனீங்கன்னா இன்னும் மெடிக்கல் ஷாப்பில் அந்த
அந்த இதை எழுதி போட்டிருப்பாங்க. மருந்தன வேண்டாவா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படிங்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீ ஜீரணம் ஆகிட்டு சாப்பிட்டீங்கன்னா உனக்கு மருந்தெல்லாம் தேவையில்லை. ஏற்கனவே உண்டது ஜீரணம் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு மேல நீ சாப்பிட்டீங்கன்னாவே போதும், உனக்கு எந்த மருந்தும் தேவையில்லை அப்படிங்கிறார். இதுல உணவுகளை நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான நம்மளோட உடம்பு வாகுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு பித்த உடம்பு, ஒருத்தருக்கு கப உடம்பு, ஒருத்தருக்கு வாத உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் அந்த மாதிரியான உணவுகளை, இப்போ பித்தம் அதிகமாக இருக்கிற உடம்பை, வாதம் அதிகமாக இருக்கிற உடம்பு, கபம் அதிகமாக இருக்கிற உடம்பு. கபம்னா என்ன? நீர் சத்து அதிகமாக இருக்கிற உடம்பு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க கபம், பித்தம் இருக்கும், சூடு அதிகமாக இருக்கும். இப்போ அதை நம்ம பார்த்தீங்கன்னாக்க ஒரு அதிகமான சூட்டு உடம்புக்காரு அது சார்ந்த காய்கறிகளை நாம் தவிர்க்கணும் உணவில். அதுக்கு பாருங்க எப்படி அழகா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நெருப்பின் தன்மை என்ன? நீங்கள் நெருப்பை பற்ற வச்சா என்ன பண்ணுங்க? மேல் நோக்கி எரியும். இப்போ காய்கறிகளில் கத்திரிக்காய் எப்படி காய்க்குங்க? கத்திரிக்காய் செடியில் பார்த்துருக்கீங்களா? கீழ் நோக்கி இருக்கும். வெண்டைக்காய் அது சூடு. ஏன்னா நெருப்பின் தன்மை என்ன? மேல் நோக்கி போகும். நீரின் தன்மை என்ன? கீழ் நோக்கி பாயும் நீளமா. இப்போ புடலங்காய் நீளமாக கீழே என்ன பண்ணாலும் கீழ் நோக்கி வளருது. அப்போ அது நீரின் அளவு, அது நீர் சத்து உள்ளது. அப்போ நீர் குறைபாடு உள்ளவங்க அந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணும். பூசணிக்காய் காற்று எப்படி பரவுங்க? காற்று இப்படி பரவும், ஸ்ப்ரிட் ஆகும், அப்படியே படரும் காற்று. அப்போ பூசணிக்காய் அப்படியே படர்ந்து வளரும். அப்போ வாயு தொல்லை உள்ளவங்க அந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணும். முன்னோர்கள் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. அதையும் தாண்டி நம்ம முன்னோர்கள் செய்த ஒரு பெரிய பிழையினால தான் இன்றைக்கி இந்த மருத்துவம், இப்போ சொன்னோம்ல, மருத்துவம் இவ்வளோ தூரம் கோடிக்கணக்கில் வளர்ந்து போனதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளோட பாரம்பரிய மருத்துவ முறை தெரியுமில்லங்க. தமிழர்களின் பாரம்பரிய மருத்துவ முறை ஆயுர்வேதம். ஆங்கில மருத்துவம் இப்போ இருக்கிறது அலோபதின்னு சொல்லுவாங்க, ஆங்கில மருத்துவம்னு சொல்கிறோம். ஆனால் தமிழரோட பாரம்பரிய முறை வைத்தியம் எதுங்க? ஆயுர்வேத வைத்தியம். இப்போ அலோபதி வைத்தியத்துக்கும் ஆயுர்வேத வைத்தியத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஆயுர்வேத வைத்தியம் நம்ம முன்னோர்கள் பாருங்க, நம்ம முன்னோர்கள் அறத்தோடு இருந்தாங்க. அதே வழித்து வந்த நாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அறத்தை தொலைச்சிட்டு இன்னைக்கு பணத்தின் பக்கமாக போயிட்டோம். அவர் என்ன பண்ணாங்கன்னா, ஆயுர்வேதத்துக்கும் அலோபதிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் வகையான மருந்தை தயாரிப்பாங்க. நாம் போனால் நம்மளை டெஸ்ட் பண்ணி அவங்க பார்த்துட்டு மருந்தை அப்போத்தான் தயாரித்து கொடுப்பாங்க. ஆனால் அலோபதி மருத்துவத்தோட இது என்ன? காய்ச்சலா எல்லாருக்கும் பாராசிட்டமல் தான். குழந்தைங்களுக்கு ஃபீவர்னா என்னதுங்க? டோலப்பர் தான். இந்த காஷ்மீரில் இருக்கிற குழந்தைக்கும் டோலப்பர் தான், கன்னியாகுமரியில் இருக்கிற குழந்தைக்கும் அந்த 650 500 mg தான். அது எப்படி இந்த குழந்தையோட உடல் தன்மையும் அந்த பையனோட உடல் தன்மையும் வேறு வேறு இருக்கும்ல, எப்படி பொருந்தி போகும் அப்படின்னு கேட்டால் 10 பேருக்கு 8 பேருக்கு பொருந்தி போயிடும். அப்போ அந்த மீத 2 பேர் அது போனது. மேஜராக மருத்துவத்துறையில் அப்படி தான் பார்க்க முடியும்னு இது உலகளாவிய கணக்கு. அப்போது இங்கேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா, மருத்துவத்துறைக்கு ஹாஸ்பிட்டல் நம்மளை கையை பிடிச்சா இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டே இருக்கும்போது இங்கே வாங்க உங்களுக்கு கூப்பிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு, ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளா போகிறோமா அவன் நம்மளை கூப்பிட்றானா? சாராய கடை மாதிரி தானே இதுவும், நம்மளாக தானே விரும்பி போகிறோம். அப்போ நம்மளா போகிறோம் அப்படின்னாக்க நம்ம உடலை நாமளே கெடுத்துக்கொண்டு அங்கே போகிறோம். அப்போ உணவு தான் எல்லாத்துக்குமானது. உணவு இது சார்ந்து சொன்னாலும் உணவு தான் காயகல்ப தத்துவத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. உணவு தான் 7 தாதுகளாக பிரியுது. அந்த 7வது தாது ஜீவவித்து குழம்பு. ஜீவவித்து குழம்புல இருந்து தான் உயிர் துகள்கள் உற்பத்தி ஆகுது. அப்போ
நல்ல உணவுல இருந்து நல்ல ஜீவவித்து குழம்பு கிடைக்கும். தாயை போல நூலை போல சேலை, நூலின் தன்மைக்கு ஏற்றவாறு சேலையின் தன்மை இருக்கும். நம்ம பனியன் கம்பெனியில் சொல்கிறோம், நல்ல நூலில் இருந்து நல்ல பனியன் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி உணவுகளை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, இன்றிலிருந்து இந்த ஒரு சின்ன கருத்து தான் என்ன பண்ணலாம் நீங்கள் எல்லாம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இப்போ நம்ம சொன்ன விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கலாம். அதை முதல்ல இன்றிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நன்றே செய் அதை இன்றே செய் அப்படின்னாங்க. நாளைக்கு இல்லை, இன்றிலிருந்தே நம்ம செய்யலாம். சின்ன சின்ன விஷயத்தை நாம் நமக்காக மாற்றிக்கலாம். நம்ம எதிர்காலத்துக்காக, நம்ம குழந்தைங்களுக்காக நாம் மாற்றிக்கலாம். இப்போ உணவை அப்படியே கொண்டாடணும், உணவை மதிக்கணும், உணவை அப்படியே கையெடுத்து வணங்கணும். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, உணவை மதிக்கணும். இத்தனை நோய்கள் வர வேற ஒரு கட்டுரையில் படித்தேன். இத்தனை மனிதனுக்கு லட்சம் நோய் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, உணவை நாம் படுத்தின பாடு. மனித குலம் உணவை படுத்தின பாடு தான் இத்தனை நோய்களை கொடுத்துருச்சு இயற்கை. சொல்கிறோம்ல, பஃபே ஸ்டைலில் பண்ணுறது. இன்றளவும் நம்ம பாருங்கள், செருப்பு போட்டுக்கிட்டு தான் நம்ம சாப்பிட்றோம் ஹோட்டலில். ஆமாவா இல்லையா? சாப்பிடும்போது செருப்பை போட்டு சாப்பிட்லாமா? எவ்வளோ பெரிய பாதக செயல் அது, எவ்வளோ மகா பாவம் அது. கல்யாண வீடுகளில் செருப்பு போட்டுக்கிட்டு தான் நம்ம நின்றுக்கிட்டு சாப்பிட்றோம். முதல்ல நின்றுக்கிட்டே சாப்பிடக்கூடாது. நானும் செஞ்சது தான், தெரியறதுக்கு முன்னால் செஞ்சேன், தெரிஞ்சிருச்சு, அதை மாற்றிக்கிட்டேன், அவ்வளவுதான். யாரும் பிறக்கும்போதே வந்துடல. நான் தான் சொன்னேன், நானே எல்லா தவறுகளும் செய்த ஆளுதான். எனக்கு தெரிய ஒரு வரைக்கும் அதை செஞ்சேன், தெரியாமல் செஞ்சோம். தெரிஞ்ச பின்னால் அதை மாற்றிக்கிட்டோம். ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடும்போது காலில் செருப்பை கழட்டி விட்டுறணும். செருப்பு போட்டுக்கிட்டு சாமி கும்பிடுவோமா? உணவு தான் எல்லாமே. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு. உணவே தெய்வம், உணவு தான் தெய்வம், உணவு தான் சாமி, உணவு தான் உடலாகி வந்திருக்கோம். நம்ம உணவு தான் உடல் எடுத்து உட்காந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த உணவை வணங்கணும், போற்றணும், அந்த உணவை மதிக்கணும். உணவை சாப்பிட்டுக்கிட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டு எதையோ சாப்பிட்றோம் அப்படின்னாவே அதை நம்ம உதாசீனப்படுத்துகிறோம். அதை உதாசீனப்படுத்தினா அது நம்மளை உதாசீனப்படுத்தும், நோயை கொடுத்துரும். நோய் வந்துருச்சுன்னா வராத வரைக்கும் தப்பிச்சிங்க. அதையும் குறளில் எழுதியிருக்காரு திருவள்ளுவர், அதே மருந்துங்கிற அதிகாரத்தில். அதுதான் என்னால் ஆச்சரியப்பட முடியலை, ஆச்சரியமே தாங்கலை. என்ன சொல்கிறாரு கடைசியாக உற்றான், மருத்துவன், மருந்து அப்படின்னு சொல்லி இந்த நாலும் சேர்ந்தது வைத்தியம்னு சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நோய் வந்தவனுக்கு 4 தகுதி வேணுமா. பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால் எப்படி கணிச்சிருக்காரு பாருங்க. நோயாளிக்கு ஒரு 4 தகுதி வேணும், அந்த 4 தகுதி இருந்தால் தான் அவன் நோயிலேருந்து மீண்டு வர முடியும்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? முதல் தகுதி என்ன சொல்கிறாருமா, அவன் பணம் வச்சுருக்கணுங்கிறாருங்க. அப்போவே சொல்லிட்டாங்க, நோயாளிக்கு என்ன வேணுங்கிறாங்க, அவன்கிட்ட பணம் இருக்கணும். ஒரு நோயாளிக்கு என்ன தகுதி வேணும்? பணம் வச்சுருக்கணும், அவன் தான் நோயாளி. ஆமாங்க, நோயாளிக்கு பணம் வேணும்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லிட்டாருங்க. நோயாளிக்கு 4 தகுதி வேணுங்கிறாரு. பணம் வச்சிருக்கணும், 2வது டாக்டர் சொல்றதை கேட்டு நடக்கிறவனா இருக்கணும். சில பேர் என்ன சொல்லுவான், டாக்டர் ஒன்று சொல்லுவார், நம்ம இதில் வைத்திய முறை இருந்துச்சு, ஐயா உனக்கு இந்த நோய், நீ இதை சாப்பிடாத அப்படின்னா சாப்பிடாம இருக்கணும். பத்திய முறை, பத்தியம்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இப்போ காணாமலே போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாருங்கள், வாதம், பித்தம், கபம் இந்த 3ம் சமநிலை குறையாமல் படைச்சு அப்படியே தாயின் வயிற்றுலேருந்து நம்மளை கடவுளை அனுப்பியிருக்காரு. இந்த சமநிலை குறையாமல் பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம். குறைஞ்சிட்டா என்ன ஆகுதுன்னு தெரியுமா? இப்போ நீர்த்தன்மை அதிகமாயிடுச்சு, கபம் அதிகமாகி போச்சு. அப்போ கபத்தை குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? சூடை அதிகப்படுத்தணும். ஆமாவா இல்லையா? கபத்தை குறைக்கணும்னா சூட்டை உடம்புல அதிகப்படுத்தணும். அப்போ என்ன ஆகும்னா கபம் குறைஞ்சிரும், சூடு ஏறிடும். என்ன சொல்றாருன்னா, நேரடியாக இந்த 3 சமநிலை குறைஞ்சிட்டா அப்புறம் மீண்டும் அது சமநிலைக்கு வரவே வராதுங்கிறாங்க. ஆயுள் காலம் முழுக்க வாதம், பித்தம், கபம் இந்த 3ம் சமநிலை குறைஞ்சிட்டா மீண்டும் அதை சமப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான காரியம்னு சொல்றாங்க.
மீண்டும் அது சமநிலைக்கு வந்துடுறதுல பெரிய சிரமம் இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் அது சமநிலையில் செட் ஆகாது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் நம்ம அந்த நோயாளிக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நோய்ங்கிறது அவ்வளோ கொடுமையானது. நோய் வந்துட்டால் வராமல் இருக்க வரைக்கும் நமக்கு தப்பிச்சோம், வந்துட்டோம்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உணவு தான் எல்லாமே. உணவு தான் நோய் வருவதற்கான காரணங்கள். உணவு தான். உணவை கொண்டாடணும், உணவை ரசிக்கணும். அதான் சொல்கிறாங்கல்ல, உணவு தானியங்களை, நெல்லை, கோதுமையை, பருப்பு வகைகளை, நெல் அது மாதிரியான உணவு, அந்த மாதிரி தானியங்களை தான் அளக்கணும். குரு சொல்லியிருக்காருல பஞ்சமகா பாவங்கள்னு. பஞ்சமகா பாவங்களில் இதையெல்லாம் சேர்த்துக்கலாம். தானியங்களை தான் அளக்கணும், படியில், கிலோவில். சமைச்ச உணவை என்ன பண்ணக்கூடாது, அளக்கக்கூடாது. மனுஷன் மகா பாவம் செஞ்சிட்ருக்கான், கிலோ கணக்கில் விற்கிறான். சமைச்ச 1 கிலோ அப்படின்னு நான் அதை வார்த்தையை சொல்ல விரும்பலை. எவ்வளவு பதம், அதாவது கொலைபாதக செயல் அதெல்லாம். அதை எடை போட்டு விற்கிறதும் கொலை செய்வதற்கும் ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதை வாங்கி உண்பது அதுக்கு நிகரானது. உங்களை எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அதில் எனக்கு நான் குரு பெரிய அப்போ பேராசிரியர் யாருன்னு தெரியல, அவர்கிட்டயே நான் கேள்வி கேட்டேன். ஒரு ஆடை அறுக்கும்போது அது சத்தம் யார் காதலாம் விழுகுதோ அவங்கெல்லாம் பாவிக்கலாம். குரு சொல்கிறாரு, நீங்கள் ஒரு காலையில், ஞாயிற்றுக்கிழமை காலையில் கசாப் கடைக்காரன் அறுக்கிறான், நீங்கள் வேறு வேலையை அந்த பக்கமும் போகிறீங்க, அது கத்துது இல்லை, அது நம்ம கருமையத்தில் பதிவாயிருங்கிறாரு. குரு சொல்லியிருக்காருங்க. அப்படி நம்ம இன்னொரு நாள் அதை பேசலாம். அப்படி இருக்கும்போது உணவு சாதாரணமாக ஜஸ்ட் லைக் தட்டாக போயிட்டோம். இன்னைக்கு உணவுனா என்னென்னா, அது ஏதோ ஒன்று, அது ஏதோ ஒன்று அப்படியே எங்கேயோ பார்த்துட்டு 4 அள்ளி போட்டுட்டு கோழி மாதிரி கொத்துறது, இப்படி எதையாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, உணவு தான் எல்லாமே. உணவை சரிபடுத்திட்டோம்னா நம்ம நோயிலிருந்து தப்பிச்சிடலாம், நோயே வராமல் நாம் வாழலாம். நம்ம தலைமுறை நம்ம மாறி வந்துட்டோம். இளம் தலைமுறையை நீங்கள் சரிப்படுத்தணும்னா நம்மளிலேருந்து அதை சரி பண்ணணும். நம்மளிலேருந்து சரி பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? மொபைல் நீங்கள் பார்க்காம இது பார்க்காது. நீங்கள் எங்கள் வீட்டில் 2 பசங்க +2 படிக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், அப்போ தான் மொபைல் தீவிரமாக இருக்குது. எல்லோரும் சொல்கிறாங்க மொபைல் பார்த்து கெட்டு போயிருங்க பசங்க அப்படின்னு. எனக்கு யாரும் இந்த ஐடியா சொல்லலை, நாங்களாக முடிவு பண்ணதேன். என்னாச்சுன்னா, எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு பட்டன் செல்லை வாங்கி கொடுத்துட்டேன். நான் ஆஃபீஸ் போயிடுவேன், நான் செல்லை எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போயிடுவேன். எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு பட்டன் செல்லு. அவன் எந்த மொபைலில் நோண்டுவான்? அந்த 1000 ரூபாய்க்கு ஒரு பட்டன் போட்டிருக்குல்ல, அதை தானே நோண்ட முடியும். அதில் ஒன்றுமே இருக்காதுங்க. புரியுதா உங்களுக்கு? நீ 12வது முடிச்ச உடனே காலேஜ் போகும்போது உனக்கு வாங்கி தந்துடுறேன். நானும் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? நீங்கள் நினைக்கலாம், அப்போ உங்கள் ஃபோனு, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா 2 நம்பர் வச்சுருப்பேன். இதை பூட்டி என்னோடய ஆஃபீஸில் என் ட்ராவலில் பூட்டி வச்சுட்டு, இதை வீட்டில் அங்கேயே வச்சுட்டு நானும் பட்டன் ஃபோன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். இப்போ உனக்கு ஏதாவது அப்பா அது பார்க்கணும் பார்த்துப்போம், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, கம்ப்யூட்டர் சென்டரில் போய் எடுத்தாந்து தர்றேன். நம்ம தியாகம் பண்ணோம். நம்ம வந்தாலும் நமக்கு ஏதாவது ஃபோனில் பார்க்கலாம், இருந்தாலும் என்ன பண்ணோம், அதை 2 வருஷம் அதை தியாகம் பண்ணோம். 2 பேரும் நாங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனே பார்க்க மாட்டோம். இல்லை, எங்ககிட்டே இல்லை. அப்புறம் இங்கே போய் பார்க்குறது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, தற்பெருமை இல்லை, நம்மளிருந்து ஆரம்பிக்கணும். நம்ம சில இதுகளை ஏற்றுக்கொள்ளணும். முடியும் தானே? ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் வாழ முடியாதா என்ன? வேலை நிமித்தமாக வச்சுருங்க, ஆஃபீஸில் வச்சுட்டு வந்துடுங்க. குழந்தை எதை பார்க்கும்? தம்பி பார்க்குறான், ஆடரா எனக்கே சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இந்த அங்கிள் அப்படின்னு. எல்லாம் உங்கள் நன்மைக்காகத்தான். புரியுதுங்களா? அப்போ